சென்னை தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் திருவிக்க நகரைச் சேர்ந்தவர்தான் இந்த லியாஸ் தமிழரசன். வெறும் 24 வயதேயான இவர் தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு சட்டப்படிப்பு படித்து வருகிறார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளராகவும் பதவியில் உள்ளார். இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு பள்ளியில் படிக்கும் போது ஒரு மாணவியுடன் நட்பு மலர்ந்திருக்கிறது. அந்த நட்பு காதலாக மாற இருவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர். அந்த மாணவியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பெற்றோரிடம் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். பின்னர் ஆளில்லாத நேரங்களில் வீட்டிற்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்வதாக ஆசை காட்டி உல்லாசமாக இருந்துள்ளார். அது மட்டுமின்றி பல இடங்களுக்கு கூட்டிச் சென்று பலமுறை உல்லாசம் அனுபவித்துள்ளார் தமிழரசன். அத்தோடு குடும்ப கஷ்டம், கடன் பிரச்சனை என கூறி சிறுக சிறுக அந்த பெண்ணிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணமும் 20 சவரன் நகையும் வாங்கி இருக்கிறார். வருங்கால கணவன்தானே என்று நம்பிக் கொடுத்த அந்த பெண்ணுக்கு பின்னாளில் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தமிழரசன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாது என மறுத்திருக்கிறார். கொடுத்த பணத்தையும் மறந்துவிடச் சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த பெண் விடாமல் பணத்தை தொடர்ந்து கேட்டு நச்சரித்த போது இருவரும் உல்லாசமாக இருக்கும் போது அந்த பெண்ணுக்கே தெரியாமல் எடுத்து வைத்திருந்த ஆபாச வீடியோவை காட்டி இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி உள்ளார்.